சுந்தரி, எடி சுந்தரி, உள்ள இப்பட்டு நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறவ? என்னத்த கூப்பிட்டீங்களா? என்ன நொன்னத்தேன்ட்டு வரல. அங்க தண்ணி எவ்வளவு நேரமா விரம்பி கீழே வம்பா போகுது. போய் அந்த மோட்டார முதல்ல நிறுத்து போ. நான் என்ன விளையாடிட்டாக இருக்கேன், சாப்பாடு தானே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்தா போய் ஆஃப் பண்றேன். ரெடி வேற எப்ப பார்த்தாலும் நொய்யிட்டே இருக்கும். மோட்டரை கூட மாட்டாதுன்னு சொல்லுது. ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப தான் சடைச்சுக்கிடுறவ. ஆள் இழந்தாப்புல இருந்தா தோணி மிதந்தாப்புல போகுமா. என்னங்க சரி, நம்ம பேர பிள்ளைல எங்க? அதுகளாத்த அந்த விளையாடிட்டு இருக்குதுங்க. செத்த கூப்பிடுத்தான் நான் பார்க்கணும். ஐயோ அத்தை, மறந்தே போனேன். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல சோறு வேற கொழுங்கி போச்சு. நான் சாதத்தை போய் வடிக்கிறேன். நீங்க போய் உங்க பேர பிள்ளைகளை போய் கூட்டிட்டு வாங்க. சரிதான், நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் என் பேர பிள்ளையை பார்க்குறேன். வயசானா உட்கார முடியல, எழுப்ப முடியல. அப்பா என்ன கஷ்டமா இருக்கு நடக்கிறதுக்கே. அப்பா அடி. ஐயோ 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 ஐயோ, என்ன பண்றீங்க? என் சுந்தரி இங்க வாடி கொஞ்சம். பாரு உன் பிள்ளைகளை பாரு, என்ன பண்ணி வச்சிருக்குன்னு. குறிப்பிட முதல் உன் பிள்ளைகளை. செல்லங்களா வாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படியா தண்ணிய வேஸ்ட் பண்றது? அந்த காலத்துல நாங்க எப்படி பிள்ளை வளர்த்தோம் தெரியுமா? எள்ளுனா என்னையா வந்து நிக்கும். ஆச்சி உன்னையதான் கூப்பிடுது. அச்சி என்னையவா கூப்பிட்டீங்க? உன்னை எங்க கூப்பிட்டேன்? நீ போ. நான் அந்த காலத்துல என் பிள்ளை வளர்த்த பெருமைகளை பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஊருக்கு ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுல போய் ரெட்டை குடம் போட்டு கஷ்டப்பட்டு தண்ணி சுமந்து எடுத்துட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு சோறாக்கி கொடுத்தேன். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நான் தண்ணியோட அருமை எங்க புரிய போகுது? சரித்த, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். வயசானா நடக்க முடியல, வர முடியல. ஐயோ 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 ஐயோ, என் சுந்தரி இங்க வந்து பாருடி உன் பிள்ளைகளை. கூப்பிட்டீங்களா? பாரு உன் பிள்ளைகளை என்ன பண்ணி வச்சிருக்குன்னு. கூப்பிடு முதல்ல உன் பிள்ளைகளை. என் செல்லங்களா இங்க வாங்க. இது என்ன இப்படி தண்ணியை வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடி பிள்ளை வளர்த்து வச்சிருக்க? அந்த காலத்துல நாங்க எப்படி பிள்ளை வளர்த்துருக்கோம் தெரியுமா? என்ன என்னையா வந்து நிக்கும். ஏய் பாட்டி, உன்னையதான் கூப்பிடுது. பாட்டி என்னையவா கூப்பிட்டீங்க? எங்க கூப்பிட்டேன்? இப்போ நான் அந்த காலத்துல என் பிள்ளைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஊருக்கு ஒரு கிணறு. அந்த ஒரு கிணறுல ரெட்டை குடம் போட்டு தண்ணி சுமந்து கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து வந்து என் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்தேன். இந்த காலத்து பிள்ளைகளுக்குலாம் தண்ணி கூட அருமை எங்க தெரிய போகுது? சரித்த, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அம்மா தங்கங்களா முன்னாடி வாங்க. என்னம்மா? ஆச்சிட்ட சாரி கேளுங்க. இல்ல அப்படின்னா எப்பவுமே இதே மாதிரி தொலைன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கும். இனிமேல் இப்படி எல்லாம் தண்ணியை வீணடிக்க மாட்டோம்னு சொல்லுங்க. சரி சரி, இனிமேலாவது தண்ணியை வீணாக்காம இருங்க. சரி அத்தை, நான் பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சாப்பாடு ஆக்கி ரொம்ப நேரம் ஆகுது, ஆறிட போகுது. வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம். சரி ஜாலி. காட்சி 2, இடம் வகுப்பறை. Good morning, sit down. Thank you, ma'am. எல்லாரும் ஹோம்வொர்க் முடிச்சாச்சா? Yes, ma'am. எஸ் மேமா, வாய்ப்பே இல்லையே. ஏதாவது 1-2 பிரகஸ்பதி இருப்பீங்களே ஹோம்வொர்க் முடிக்காம. மேம் நான் முடிக்கல அதான் ஒருத்தன் மேம். இருக்கிறானே, அப்புறம் என்ன? ஏன்டா ஹோம்வொர்க் முடிக்கல? மேம் நேற்று எங்க அம்மா வடை சுட்டாங்களா, சட்னி வச்சு சாப்பிட்டேன்னா சூப்பரா இருந்துச்சு மேம். அப்படியே மயக்கத்துல தூங்கிட்டேன் மேம். இதான் உங்க மயக்கமாடா உனக்கு? உட்காருடா. சாரி மேம். போ போ. அங்க என்னம்மா பேச்சு? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் மேம். அதுதான்டா, என்ன பேசுறீங்க? நோ மேம். ஏய் உண்மையை சொல்லுங்க, என்ன பேச்சு? ஜெயஸ்ரீ எழுந்துரு. ஏய் ஜெயஸ்ரீ எழுந்துரு, என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை மேம். நேற்று எங்கள் அப்பா இப்போ ஒரு அமரன் படம் வந்திருக்குல்ல மேம், ராணுவ வீரர் நடிச்சது. அதை பெண்களை ஏற்றி கொண்டு வந்து கொடுத்தாருனா மேம், அந்த கதை சொல்லிட்டு இருந்தா மேம். அமரன் படம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? எஸ் மேம். உட்காரு. சாரி மேம். எல்லாரும் புக் எடுங்க. பேஜ் நம்பர் 55. மேம் செலக்டிங் வாட்டர் மேம். நான் என்ன
ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நீ ஆரம்பிச்சிட்டியா? உட்காரு, தண்ணி குடி. தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ரீட் பண்ணுங்க. ஜெயஸ்ரீ பேராகிராஃப் ரீட் பண்ணு. மேம் சாரி மேம், தெரியாம தண்ணியை கீழே கொட்டிட்டேன் மேம். நீ எப்போதும் பண்றது தானே இது, இதுக்கு எதுக்கு சாரி? மேம் இந்த பிள்ளை காலையில இருந்து 3 தடவை தண்ணியை கொட்டிட்டான் மேம். 4 தடவை இல்ல மேம். ஐயோ, உதாரணமா எழுப்பாங்க ரெண்டு பேரும். தள்ளி உட்காருங்க. கிளாஸ் லீடர் அப்புறமா ஆன்ட்டியை கூப்பிட்டு இடத்த க்ளீன் பண்ண சொல்லு. இதுல இருந்து ஒரே பஞ்சாயத்து, இல்லைன்னா சாரி. இதுலயே அவரெல்லாம் முடிச்சு போயிடுது. சரி போங்க, பிரேக் அடுத்தது பார்க்கலாம். காட்சி 3. இடம் வீடு. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா, தொண்டையெல்லாம் வறண்டு போய் இருக்குது. இந்தா கொண்டு வரேன்ட்ட. இந்தாங்க, கொஞ்சமா குடிச்சிட்டு மீதம் வையுங்க. அடி பாதவத்தி, இதே குடிச்சிட்டு வச்ச மாதிரி தானே இருக்கு. நான் என்னத்த பண்றது, தண்ணியோட பற்றாக்குறை அந்த மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி வீட்டுல கொஞ்சம் கூட இல்ல. சரி, என் பேர பிள்ளைகள் எங்கம்மா? அதுகளாத்த பள்ளிக்கூடம் போயிட்டு இப்ப வந்துருங்க, வருத நேரமாகிட்டு. அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன வந்துட்டான்ல என் தங்க பிள்ளை? என்னடா இப்படி மேலெல்லாம் மண்ணை அள்ளி போட்டுட்டு வந்திருக்கிற? அதுவாம்மா, ஸ்கூல் முடிச்சு வரும்போது பசங்களோட விளாண்டுட்டு வந்தேனா ஃபுல்லா மண்ணா ஆயிட்டுமா. அதுக்காக இப்படியாடா வர்றது? சரி சரி, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி துண்டை வச்சு தொடச்சிக்கோ. சரிம்மா. என்னம்மா ரொம்ப எலிச்சக்க நாத்த மாதிரி அடிக்குது, என்ன ஸ்மெல்லு? அதுவா, வெளியில சொல்லிடாத. அவன் குளிச்சு 10 நாள் ஆயிடுச்சு, தண்ணி வேற இல்லல்ல, அதனாலதான். அப்படியா அண்ணன், குளிச்சு 10 நாள் ஆயிடுச்சா? அம்மா ஏம்மா இப்படி பண்ற? நீ வேற சும்மா இருடி. அவன் இப்பதான் குளிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரிடா, நீ துண்டை தொடச்சிட்டு செண்டை அடிச்சுக்கோ. போ சரிம்மா. அம்மா ரொம்ப தண்ணி தாம அடிக்குது, தண்ணி இருக்காமா? இருக்குடா, இந்தா அந்த குடத்துல இருக்குதான்னு பாரு. நான் வேற சமைக்கணும்ல. என்னம்மா ஒரு துளி தண்ணி கூட இல்ல? ஐயோ, நான் தண்ணி இல்லாததே மறந்துட்டேன்டி அம்மா. வெளியில யாராவது தண்ணி வித்துட்டு வராங்களான்னு பாரு, போய் பார்த்துட்டு வாமா. சரிம்மா. அம்மா தண்ணி வாங்கலையோ? தண்ணி ஐயா வாங்க, அம்மா வாங்க. 1 லிட்டர் 1000 ரூபாய், 2 லிட்டர் 2000. வாங்கம்மா போலாம். சரிம்மா, நீ போய் தண்ணி விக்கிறவங்கள நிக்க சொல்லு. நான் போய் அத்தைகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அத்தை அத்தை, என்னடி சுந்தரி? தண்ணி வித்துட்டு வராங்களா? வீட்டுல ஒரு பிட்டு தண்ணி கிடையாது. போ தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். போ, என்ன விலைன்னு போய் கேட்டுக்க முடியா? போ. என்னம்மா சொல்றாங்க? அம்மா தண்ணி எவ்வளவு விலை? 1 லிட்டர் 1000 ரூபாய், 2 லிட்டர் 2000 ரூபாய். என்னம்மா இந்த காலத்துல 1 லிட்டர் தண்ணி 1000 ரூபாயா? என்னம்மா 1000 ரூபான்னு இருக்கிற? 1000 ரூபாய் தான். சரி சரி, இப்ப இருக்கிற நேரத்துக்கு தண்ணி ரொம்ப தேவைதான். சரி இந்தாங்க 1000 ரூபாய். தண்ணியை கொடுங்க. அத்தை அத்தை, இந்த கொடுமையை கேட்டீங்களா? 1 லிட்டர் தண்ணி 1000 ரூபாயா? அம்மாடி, அடி பாதவத்தி, 1 லிட்டர் 1000 ரூபாயா? சரி, குடிக்கிறதுக்கு இல்லையா? என்ன பண்ண நீங்க அப்ப கொண்டா தண்ணிய வம்பாக்காத நீ. நானே விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். போ வந்துட்டு. என்னத்த இப்படி பண்றீங்க? நம்ம பிள்ளைய விட தண்ணியா முக்கியம். ஆமாடி, அந்த பிள்ளைக்கே தண்ணி தான் முக்கியம். இந்த காலத்துல தண்ணி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. விவசாயம் இல்ல, பச்சை பயிர் இல்ல. இததான் நான் அப்பவே மாறுல அடிச்சு சொன்னேன். தண்ணி இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு கேட்டீங்களா? இன்னைக்கு தண்ணி 1000 ரூபாய் கொடுத்து வாங்க வச்சுட்டீங்களே. நீங்க அப்ப சொன்னீங்க, எனக்கு அப்ப புரியல. ஆனா இப்ப புரியுத. நம்ம பிள்ளைகளுக்கு தண்ணியோட முக்கியத்துவத்தை பத்தி நான் சொல்றேன். இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க. நீரின்றி அமையாது உலகு. சரி தங்கங்களா, இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. தண்ணிய போற இடம், வார இடம், இருக்கிற இடம் எல்லாத்துலயும் கொட்டவும் கூடாது, வீணடிக்கவும் கூடாது. ஆட்சியிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. இனிமேல் தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும். சரிம்மா. நன்றி. இனிய குழந்தைகள் தின வாழ்த்துக்கள்.